கிழக்கு மாகாணத்திலே HND ஆங்கில பாட ஆசிரியர்களினுடைய நியமனம் 255 ஆசிரியர்களுக்கான நியமனங்கள் கடந்த 2004ஆம் ஆண்டு எங்களுடைய ஆளுநர் கௌரவ தொண்டமான் அவர்கள் இருக்கின்ற போது வழங்கப்பட்டது. 255 ஆசிரியர்களிலே 50க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்களுடைய தொழிலை பதவியை ஆசிரியர் நியமனத்தை பெற்றுக்கொள்வதற்கு மறுத்திருந்தால் காரணம் தூர இடங்களிலே அந்த ஆசிரியர்களுடைய நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அம்பாறையில் முஸ்லீம் ஆசிரியர்கள் 22 பேரும், அம்பாறை, மகோயா, தெஹியத்தகண்டி போன்ற கல்வி வலயங்களிலே 22 ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට තව විනාඩි 2ක් කාලයක් තිබෙනවා. அம்பாறையில் 22, மகோயாவில் 7 பேரும், தெஹியத்தகண்டியில் 5 ஆசிரியை, அத்தனை பேரும் பெண் ஆசிரியர்கள். இன்றைய சைகை தினத்துக்கும் அதற்கும் நல்ல தொடர்பு இருக்கின்றது. முஸ்லீம் ஆசிரியர்கள் இவர்கள் தமிழ் மொழியின் மூலம் மொழியை மற்ற பாடங்களை கற்பிக்கக்கூடியவர்கள். சிங்கள பிரதேசத்துக்கு இவர்களுடைய நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. சிங்கள பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்கள் தமிழ் மொழி மூலம் ஆங்கிலத்தை எவ்வாறு கற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற விடயத்திலே பிணரப்பட்டிருக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இதனுடைய இந்த அரசாங்கம் இதை மிக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. என்றால் இது ஒரு மாஃபியா போன்ற ஒரு வேலை திட்டம் அந்த நேரத்திலே இருந்த அரசாங்கமோ அல்லது ஆளுநரோ அல்லது அவர்களுக்கு கீழே இருந்த நிர்வாகமோ செய்திருக்கின்றது என்பதை நான் இந்த சபையிலே முன்வைக்க விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால் இவ்வாறான இந்த மொழி ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்ற ஆசிரியர்களை தூர இடங்களுக்கு நியமிப்பதன் மூலம் பிறகு 2-3 மாதங்களுக்கு பிறகு இவர்கள் சென்று இந்த நியமனங்களை தங்களுடைய பிரதேசங்களை கோருகின்ற போது இதற்கு பதிலீடாக இந்த நியமனங்களை மாற்றீடு செய்வதற்கு இலஞ்சங்களை பெற்றுக்கொண்டு இந்த ஆசிரியர்களை படிப்படியாக கட்டங்கட்டங்களாக அவர்களுடைய இடங்களுக்கு 3-4 லட்சங்கள் வாங்கிவிட்டு இந்த ஆசிரியர் நியமனங்களை வழங்கி இருக்கின்றார்கள் அவருடைய சொந்த இடங்களுக்கு. நாங்கள் இந்த சபையிலே கேட்பது அல்லது இப்போது இருக்கின்ற ஆளுநரிடம் கேட்பது அல்லது அவருடைய செயலாளரிடம் கேட்பது தற்காலிகமாகவது ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடத்திற்கு அவர்களுடைய சொந்த பிரதேசங்களுக்கு இந்த ஆசிரியர்களை இடமாற்றம் செய்து தாருங்கள் என்று. காரணம் என்னவென்றால் அவர்கள் எடுக்கின்ற சம்பளம் போதாமையாக இருக்கின்றது. அதே நேரம் மொழி ரீதியாக இருக்கின்ற ஆகப்பெரிய பிரச்சனை பெண்களாக அவர்கள் இருப்பதனால் அந்த தெஹியத்தகண்டிய அல்லது பதியத்தலாவ அம்பாறை போன்ற தூர பிரதேசங்களில் தங்கியிருந்து தங்களுடைய கல்வியை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසානයේ අවසන් කරන්න. உள ரீதியாக பாதிக்கப்படுகின்ற சூழலை காணப்படுகிறது. தொடர்ச்சியாக மிக நீண்ட காலமாக எங்களுடைய அமைச்சர் அவர்களிடத்திலையும் நாங்கள் பேசுகின்றோம். அதே போன்று கிழக்கு மாகாணத்திலே ஆளுநர் அவர்களிடத்திலையும் பேசுகின்றோம். எனவே 1-2 விடயங்களை அவர்கள் செய்து தந்திருந்தாலும் குறிப்பாக 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இவ்வாறு கஷ்டத்திலே இந்த ஆசிரியர் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த விடயத்தையும் இன்றைய தினத்தை கவனத்தில் எடுத்து இதற்கான அனுமதியை வழங்குமாறு இந்த சபையை கேட்டு முடித்துக் கொள்கின்றோம்.